கடலூர் மாநகராட்சி கூட்டத்திற்கு யார் அந்த சார் என்று பேட்ச் அணிந்த வந்த அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுக உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் பேட்சை கழற்ற மறுத்த அதிமுக உறுப்பினர்களை அடுத்த 2 கூட்டத்திற்கு சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உத்தரவிட்டார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிவள்ளல். என்ன நடந்தது விவரங்கள்? ஆசனி, கடலூர் மாநகராட்சி சாதாரண கூட்டம் இன்னைக்கு காலையில நடைபெறும் சொல்லிட்டு மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த மாநகராட்சி கூட்டத்திற்கு வந்த அதிமுக கவுன்சிலர்கள் 5 பேர் யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்து மாமன்ற கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அது எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் சட்டமன்றத்திலே முதல்வர் அறிவிச்சிட்டாங்க. யார் அந்த சார்னு உங்களுக்கு தெரிஞ்சா அந்த விசாரணைக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க இந்த பேட்ச் அணிஞ்சு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக கவுன்சிலர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மேயர் சுந்தரி ராஜாவும் இந்த பேட்சை கழிச்சிட்டு நீங்க இந்த கூட்டத்தில் கலந்துக்கலாம், இந்த பேட்ச் அணிந்தா தயவு செய்து வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியும் கேட்காத அந்த அதிமுக கவுன்சிலர் தொடர்ந்து திமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்நிலையில காவல்துறை மாமன்ற கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டது. காவல்துறை வந்த உடனே மேயர் சுந்தரி ராஜா தொடர்ந்து என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை தெரிவிக்காத இந்த 5 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 மாமன்ற உறுப்பினர்களையும் அடுத்த 2 கூட்டத்திற்கு சஸ்பெண்ட் செய்து அறிவித்தாங்க. இதனை அடுத்து அவர்கள் உடனடியாக அந்த மாமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து தங்கள் கருத்துக்களை பதிவிட முடியாத இந்த கூட்டத்திலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்வதாக கருத்து தெரிவித்து வெளியிடினாங்க. ஆசிரியர், விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல்.